சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் இந்தியாவோட மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச் இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் காத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியா எப்படி ஒரு ஸ்டார்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு புது அணிகளை வச்சுக்கிட்டு பும்ராலாம் இல்லையே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏக்கம் இருந்துச்சு. பட் இந்த ஒரு மேட்ச்சில் இந்தியா ஓவராலாக பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பவுலிங்கில் முகமது ஷமியோட கம்பேக் நிச்சயமாக பெருதளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருந்துச்சு. முக்கியமான விக்கெட்ஸ்கள் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்து டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாரு முகமது ஷமி. அது மட்டும் இல்லை, சுப்மன் கில் பாராட்டியே ஆகணும். வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நம்பர் 1 ஒன் டே பேட்ஸ்மேன் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட பெர்ஃபார்மன்ஸை மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ளே கொடுத்து இன்றைக்கி இந்தியாக்கான ஒரு விக்ட்ரிக்கான ஒரு முக்கிய காரணமாகவே வந்து சுப்மன் கில் இருந்தார் அப்படின்றதா சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன் டே மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரிவியூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மொதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாஸை வின் பண்ணது பங்களாதேஷ். நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பங்களாதேஷ் சைடிங்கில் ஸ்டார்டிங்லேயே முகமது ஷமி சௌமியா சக்தரோட விக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்துருப்பாரு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பங்களாதேஷ் கொஞ்சம் வந்து தவண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹர்ஷித் ராணா அவருமே வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட் போனதில் பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றத சொல்லி ஆகணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், அடுத்தடுத்ததாக வந்து மிடில்லையுமே யாருமே அந்தளவுக்கு ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. கிட்டத்தட்ட 35 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்து பங்களாதேஷ் ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் தான் இருந்தாங்க. என்னடா அவ்வளோதான் பங்களாதேஷ்க்கு தான் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜக்கர் அலி தொடர்ந்து ஹிட்டாய் இவங்க 2 பேரும் நின்று கிட்டத்தட்ட ஒரு 100-150 பார்ட்னர்ஷிப் போட்டு வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஹிட்டாய் ஒரு செஞ்சுரியுமே போட்டிருந்தார் பங்களாதேஷுக்காக. நிச்சயமாக இந்தியன் பவுலர்ஸுமே வந்து ஒரு விக்கெட் எடுக்காமல் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க பல ஓவர்ஸுக்கு. ஃபைனலாக முகமது ஷமி அந்த ஒரு பிரேக் த்ரூவே எடுத்து கொடுத்தாரு. நிச்சயமாக முகமது ஷமி எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நமக்கு ஷைன் ஆகிருக்கார் அப்படின்றது சொல்லி ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹர்ஷித் ராணாவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டண்டான விக்கெட்டாக அந்த செஞ்சுரி அடுத்த ஹிடாயை வந்து விக்கெட் எடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிடுச்சு. கடைசியாக 50 ஓவர் முடிவில் பங்களாதேஷ் 228 ரன்கள் அடிச்சிருப்பாங்க, ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஈஸியான ஸ்கோர் தான், இந்தியா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்கப்பா, என்ன ஒரு வெறியான ஆட்டண்டா அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா அக்ரெசிவான ஒரு ப்ளே கொடுத்தாரு ஸ்டார்டிங்கில். அதை தொடர்ந்து சுப்மன் கில்லுமே வந்து கிடைக்கிற சான்ஸில் 6 பவுண்டரிஸ் அடிச்சு நல்ல ஒரு ப்ளே கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா விக்கெட் இழக்க, அதை தொடர்ந்து விராட் கோலி வந்துமே வந்து 22 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பார். ஸ்ரேயாஸ் ஐயருமே வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிது. என்னடா ஈஸியாக முடிக்கிற மேட்சை கொஞ்சம் இழுத்து தான் முடிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஎல் ராகுல் மற்றும் சுப்மன் கில் ஃபைனலாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா பில்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. முக்கியமாக கேஎல் ராகுலோட எக்கச்சக்கமான கேச்சஸ்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பலருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவர் விக்கெட் இழந்திருந்தால் இந்தியா தூக்கவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுந்திருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஃபயர் வந்து ஃபினிஷிங்கில் இந்தியன் பேட்ஸ்மேன் கிட்ட இல்லாமல் தான் இருந்துச்சு. முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, ரோஹித் சர்மா விக்கெட், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் பேக் டு பேக் எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு. கேஎல் ராகுல் விக்கெட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டவுட் ஆயிருமோ, ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் பில்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கேட்ச் விட்டதுக்கப்புறம் கேஎல் ராகுலுமே வந்து 6 பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. முக்கியமாக சுப்மன் கில் அவருமே வந்து கரெக்டான டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு அக்ரெசிவ்னஸை காட்டி ஒரு செஞ்சுரியுமே இன்றைக்கி போட்டிருப்பாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில், ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், செஞ்சுரி போட்டு இன்றைக்கி இந்தியாவோட ஒரு விக்ட்ரிக்கு ஒரு முக்கிய காரணமாக சுப்மன் கில் பேட்டிங் சைடில் இருந்திருக்காரு அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் என்ன தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ளே பண்ணிருந்தாலும் ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டான 6 அடித்து மேட்சை ஒரு வேறு லெவலில் ஒரு ஸ்டைலில் மேட்சை முடிச்சிருப்பாரு. ஃபைனலாக இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இடையில நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், நிச்சயமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு விக்ட்ரியாக அமைஞ்சிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா பங்களாதேஷ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அடுத்ததாக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பல டீம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கூட எந்த அளவுக்கு காம்படிட் பண்ணி இந்தியன் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி சுப்மன் கில்லுக்கான ஒரு பாராட்டு, அதை தொடர்ந்து முகமது ஷமிக்கான பாராட்டுகளை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு விக்ட்ரிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.